இந்த வீடியோவில் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிஜமே நான் பெரிய குக்கெல்லாம் இல்லைங்க. பட் ஆனால் யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்து தான் செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரி உங்களுக்கும் அந்த ரெசிபி சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஒரு ஆனியன் 2 டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையுமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகா 2 எடுத்துகிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, இது மூணையும் சைடில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது சால்னா ஸ்டைலுன்றனால நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஆனால் வெறும் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இதோட சம் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய், சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பட்டை, வாசத்துக்காக புதினா எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கிட்டேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை வகைகள் கொஞ்சம் போட்டுட்டு ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும், அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு மொத்தமாக நீங்கள் கிண்டி விட்டு சிக்கனையும் அதோட ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி வேணும்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டுறணும். அவ்வளோதான், நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.